ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரெட் வெல்வெட் கேக் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரெட் வெல்வெட் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 முட்டை வந்து எடுத்துக்கோங்க. 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கு தேவையானது 1/4 கப்பு வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதன் கூட வந்து 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சுகர் வந்து இந்த ரெட் வெல்வெட் கேக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 கப்பு சுகர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து மைதா மாவு 1 கப்பு எடுத்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்து இதோட நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு 1/2 கப் பால் வச்சு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க. இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடணும். நிறைய அப்படியே பாலை ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஆயிரும். ரொம்ப கட்டியாகவும் இருந்தால் கேக் வந்து ஸ்மூத்தாக இருக்காது, ஸ்பாஞ்சியாகவும் இருக்காது. இந்த கரெக்டாக அளவாக அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து கலந்து விடுங்க பாலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. 1 பிஞ்ச் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கேக்கு. இதுக்கு வந்து ரெட் கலர் வந்து எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஸ்ட்ராபெரியோ இல்லை ரெட் கலரில் என்ன எசன்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இல்லை கலர் வந்து ரெட் கலரில் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் விட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீதம் இருக்கிற கொஞ்சம் பாலையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ரெட் கலரில் இருக்கணும். அப்போ தான் இந்த ரெட் வெல்வெட் கேக்கு ரெட் கலரில் நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லாயிருக்கும். இப்போ பட்டர் பேப்பரில் பட்டர் தடவி இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க இந்த கேக் கலவையை ஊற்றிட்டு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட்டு எந்த இதில் வைக்க போகிறீங்களோ, குக்கரோ இல்லை கடாயோ அதில் வச்சுட்டு 5 நிமிஷம் சூடு பண்ணி அதை வச்சு மூடி வச்சுருங்க. சூப்பரான ரெட் வெல்வெட் கேக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.